குட் மார்னிங் எவ்ரி ஒன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம சம் வந்துட்டு எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டான சம்மாக இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் அப்ளிகபிள் ஆகும். இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம பார்க்குறது வந்து ப்ராஃபிட்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து இதில் எழுதியிருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு கீழே தெரியும், அதையும் நான் டெரைவ் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளை நம்ம விற்கும் போச்சில் நம்ம வாங்கின விலையை விட அதிகமாக விற்றோம் அப்படின்னா அது ப்ராஃபிட்டு. அதை விட நம்ம கம்மியாக விற்றா நமக்கு அது வந்து லாஸ். ஸோ அதுக்கு பர்சன்டேஜ் வந்து 100 பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்படியே வந்து நம்ம லாஸ்க்கு பார்த்தா அது லாஸ் பர்சன்டேஜ். ஸோ இதுதான் வந்து பேஸு. நான் இதை உங்களுக்கு எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, ஒரு டிஃபிகல்ட் சம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து போடுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் நான் அந்த டிஃபிகல்ட் சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இது நீங்கள் வந்து ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பேங்க் எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது குறிப்பாக மேக்ஸிமம் மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க, இல்லைனா பிஓ லெவலில் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த சம்மை பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஸானஸ்ட் ஷாப்கீப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸானஸ்ட் ஷாப்கீப்பர் சம்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் இருக்கார். அந்த ஷாப்கீப்பர் வந்து ஒரு குட்ஸை வந்து வாங்குகிறாரு. அதை வாங்கி 20% வந்து அதை வந்து மார்க்அப் பண்ணுறாரு. மார்க்அப்னால் அது விலையை வந்து கூட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அட் த சேம் டைமில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சப்ளையர்கிட்டையும் அண்ட் தென் வந்து செல் பண்ணுற அந்த கஸ்டமர்கிட்டையும் ஒரு கிலோவுக்கு வந்து 10 கிராம் வந்து அவர் வந்து சீட் பண்ணுறாரு. ஸோ இப்படி பண்ணுறதுனால இவருக்கு வந்து எவ்வளவு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. தே ஆர் நாட் ஆஸ்கிங் ஃபார் ப்ராஃபிட், தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஒன்லி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஓவரால், அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி அணுகிறோன்னா, ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இது வெரி சிம்பிள். மேலே வந்து எப்போவுமே செல்லிங் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க, கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஏன் நம்ம கீழே காஸ்ட் ப்ரைஸ் போடுறோம் அப்படின்னா, ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ்க்கு நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜோ நம்ம வந்து லாஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ தென் ஃபர்தராக நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், 20% மார்க்கப் பண்ணியிருக்காங்க. மார்க்கப் பண்ணுறாங்கன்னா அதை வந்து கூட இன்க்ரீஸ் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருள் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக பாருங்கள். நம்ம ஒரு பொருளை வந்து 20% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? 20/100 எழுதுவோம். ஸோ அப்போ இதை வந்து மார்க்கப் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அதிகப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். இதில் பொருள் அந்த மாதிரி தான் வரும். ஸோ 120/100 நம்ம போடலாமா? ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப ரொம்பவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கேஜி எப்போவுமே கிலோகிராம் எதுக்கு இருக்கும்? 1000க்கு இருக்கும். கரெக்டு தானே? 1000 கிராம் தான் 1 கிலோ. ஸோ இங்கே 100 கிராம்ஸ் அவன் ஷீட் பண்ணுறான். இங்கே நமக்கு என்ன ஃபார்மில் இருக்குது? பேஸ் ஃபார்ம் இருக்குது, 100 ரூபான்னு இருக்குது. இந்த 100 நாம் வந்து 1000 நம்ம மாற்றிக்கிட்டோன்னா நமக்கு சம்ஸ் போட முடியல, ஈஸியாக இருக்கும். இதை விட ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. பட் இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நல்லா பாருங்கள். 1000க்கு வந்து 1200. ஓகேங்களா? அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணுறான். டிஸ்கவுண்ட் எத்தனை கொடுக்குறான்? 10% டிஸ்கவுண்ட்டு. ஸோ 10% டிஸ்கவுண்ட்னா எப்படி எழுதுவாங்க? 10% டிஸ்கவுண்ட். அப்போ நம்ம 10/100 எழுதுனா 90/100 வருமா? இதை நம்ம 1000க்கு மாற்றணும் அப்படின்னா 900/1000 வரும். ஸோ அதே தான் 900க்கு வந்து விற்கிறான். ஓகே. இது சேம் டைம் என்ன பண்ணுறான்? பையர்கிட்ட வந்து ஒரு 100 கிராமும் செல்லர்கிட்ட ஒரு 100 கிராமும் வந்து ஏமாற்றி விற்கிறான். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளோ கிடைக்கிது? அப்போது ஒருத்தங்கக்கிட்ட 1100 கிராம் சொல்லி 1000 கிராம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 1100 கிராம் இருக்குங்கிறத சொல்லி கொடுத்துட்றான். வாங்க மோஸ்ட்லி எப்படி வாங்குகிறான்? அதை வாங்க மோஸ்ட்லி நல்லா யோசிச்சு பாருங்கள். 100 கிராம் கம்மியாகும். கரெக்டு தானே? அப்போது 1000க்கு
100 கம்மியாக வாங்கினா 900. ஆனால் அதே இது வந்து அவனுக்கு கிடைக்கிற பொருளோட வேல்யூ, பொருள் எவ்வளோ கிடைக்குன்னா 1000 கிராமுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பர்சன்டேஜ் இது ஏற்றி ஈஸியாக போட்டுருவீங்க, இறக்கிறீங்க, இதுவும் பண்ணிடுவீங்க. இந்த இடம் தான் குழப்பமான இடம். ஸோ அவன் வாங்கும் போஸ்ட்டில் 100 கிராம் சீட் பண்ணிடுறான். அப்போது வந்து விற்கிறவங்க கரெக்டாக தான் விற்றுருப்பான், 1000 தான் விற்றுருப்பான். இப்போ வாங்கும் போஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறான், சீட் பண்ணி ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான். அதே மாதிரி வந்து விற்கும் போஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறான், 900 கிராம் தான் அவன் கொடுக்குறான். பட் வந்துட்டு 1000 கிராம் கொடுத்த மாதிரி அவன் ப்ராஃபிட்டில் வந்து கஸ்டமர்கிட்ட காட்டியிருக்கிறான். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம கேன்சல் பண்ணால் கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகிரும். அண்டு இங்கே 00, இங்கே 00, அண்ட் தென் இங்கே 00, 00. ஓகே, இப்போ எவ்வளோ ஆச்சு, 11 and 12. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா 132 டிவைட் பை 100 வருதுங்களா? ஸோ இட் இஸ் வெரி ஆப்வியஸ். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ், இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு, 32. அண்ட் ப்ராஃபிட் இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 32 டிவைட் பை 100 இன்ட்டு 100. கேன்சல் பண்ண எவ்வளோ வருது, 32%. இதுதான் ஆன்சர். ஓகேவா?